வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வேப்பங்கொட்டையை பற்றி பார்க்க போயிட்டுருக்குறோம். வேப்பங்கொட்டையை எடுத்து நல்லா எப்படி சுத்தம் பண்ணி அது 3 வெரைட்டியாக கொண்டு போய் கடையில் போய் சேல் பண்ணலாம். இப்போதைக்கு வேப்பங்கொட்டை சீசன். வேப்பம் பூவாகி பிஞ்சாகி அதுக்கப்புறம் பழுத்து கீழே உழுகியில் நம்ம ஆளுகள்லாம் அதை பொறுக்கி கொண்டு போய் இதில் மில்லு இருந்தால் மில்லில் ஓடுவாங்க. இல்லைன்னா கிராமத்து சைடுனா ஊராக வருவாங்க. வேப்பங்கொட்டை அப்படின்ட்டு வருவாங்க. அதில் போடுவாங்க நம்ம ஆளுகள்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை வந்து காப்பு முடிஞ்சு ஓயிற சமயம். அப்போ தான் நம்மளுக்கு இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கிலோ வந்து எவ்வளோன்னு தெரியல. 3 ரகமாக எடுப்பாங்க. அதாவது வெள்ளைக்கொட்டை தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோலோடு இருக்கிறது தனியாக, அப்புறம் பார்த்திங்கன்னா முதிச்சு அந்த தோல் தனியாக அந்த அரை இதில் முதிச்சு கொடுத்தாலும் அது ஒரு ரேட். ஆமாம், எவ்வளோ என்னன்னு நம்மளுக்கு தெரியல. போய் மில்லில் போடையில் தான் நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ வந்து போயிட்டுருக்குறோம் வேப்பங்கொட்டை ஃபீல்டு. நம்ம கிணத்துக்கிட்ட ஒரு பெரிய மரம் இருக்குது. அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட 100 இருக்கலாம். எவ்வளோன்னு அப்ராக்ஸாக்கத்தை சொல்கிறேன், எவ்வளோன்னு தெரியல. நம்ம பண்டமெல்லாம் கட்டி தீன் போட்டாச்சு. வேறு கழுகு 2-3 பறந்து போயிட்டுருக்கு. அருமை. இதோ வேறுங்க, இது பூரா வேப்பங்கொட்டை தான். யாரோ கூட்டி வலிச்சிருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி பொறுக்கலான்ட்டு வந்தோம், அதுக்குள்ளே யாரோ பொறுக்கிட்டு போயிட்டாங்க. அருமை. பூராமல் வேப்பங்கொட்டை பொறுக்கியிருக்கு. நம்ம முக்கால்வாசி பொறுக்கியாச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டி சீமாத்திரை கூட்டி வலிச்சுக்குவாங்க. இது வந்து அதோட வேப்பங்கொட்டை. இதுதான் பியூர் கொட்டை, வெள்ளை கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரேட்டு. அதே மாதிரி இப்படி தோலோடு போட்டிங்கன்னா ஒரு ரேட்டு. இப்படி தோலோடு இப்படி பிதுக்கி முதிச்சு போட்டுவிட்டோம்னா அது ஒரு ரேட்டு. மொத்தம் 3 வெரைட்டியாக அதுக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டு பூரா ஜம்முன்னு இருக்குது. பொறுக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், மரம் பெரிய மரம். இந்த மரத்தில் நம்ம இந்த ஒரு மரம் பொறுக்கினாவே போதுங்க. அப்புறம் கிட்ட இருக்க சின்ன சின்ன மரத்தில் நம்ம பொறிக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு ஓஞ்சிடுச்சு. இது வேப்பங்காய். இதை அப்படி கிள்ளி விட்டிங்கன்னா இப்படி வெள்ளை கலர் பால் வரும். ஓகே, இது வந்து பழுத்துருச்சு நல்லாவே. இது வந்து நம்மளுக்கு சாப்பிட்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லாம். அப்படி பிதுக்குனிங்கன்னா அப்படி வெளியே வந்துடும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும். வேப்பங்கொட்டைங்க கசப்பு கலந்த அப்படி நீ போட நல்லா இருக்குங்க. இது இதெல்லாம் ஸ்கூல் படிக்கலாம் நிறைய சாப்பிட்ருக்குறோம். சாப்பிட்டோம்னா நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அது என்ன காரணம்னு உங்களுக்கும் தெரியும், அது நான் சொல்ல மாட்டேன். இது வந்து நல்லா இது வந்து நல்லா முத்தின மரம், அதனால் டேஸ்ட் நம்மன்னு இருக்குது. முக்கால்வாசி எல்லா மரத்துலேயும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் இருக்கும். இது நல்லா பழுத்து இருந்தால் தான் அந்த ஊனெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனை தின்னுட்டு வெறும் கொட்டையை மட்டும் அந்த காக்கா, குருவி, கிளி இதெல்லாம் போட்டுருங்க. அது வந்து சுத்தமாக ஊன் இருக்கிறது சுத்தமாக தின்னு முடிச்சிடும். பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா காக்கா, குருவி எல்லாம் தின்னு முடிச்சுட்டு போட்டது. இது ஒரு ரேட்டு. அதே மாதிரி தோலோடு இருக்கிறது, இந்த மாதிரி வறண்டு இருக்கிறது ஒரு ரேட்டு. ஒவ்வொரு ஆளுக்கு பச்சை பொறிச்சு வச்சுருவாங்க. இதனால டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம போய் வேலை கிளம்புற நேரம் வச்சு பாருங்கள். வேப்பங்காயெல்லாம் பொறுக்கிட்டு வந்தாச்சு. பொறுக்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா நல்லா ஊறுச்சுன்னா முதிச்சோம்னா கொட்டை தனியாக மேலே இருக்கிற அந்த தோல் தனியாக பிஞ்சு வந்துடுங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா அம்மா இந்த வேலை கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா பட்டர்களை கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. இருங்க காமிக்கிறேன். பட்டர்களையும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி நனைஞ்சு போச்சு மழைக்கு, பாதி காஞ்சது பாதி நிலையில் இருக்குது. இது உதிக்கலாமா இல்லை அப்படியே போடலாமான்னு ஒரு யோசனை. பார்க்கலாம். இவ்வளோ வேப்பங்கொட்டை பொறுக்கியாச்சு. நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே சாணி முதிக்கிற மாதிரி முதிக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முதிக்க வேண்டியது தான். முடிச்சா விதை தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். தண்ணி ஓடுற தண்ணியில் போய் கழுவி விட்டுக்கலாம். அது பாருங்கள், இதெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வந்தாச்சு. பொறுக்கிட்டு வந்து நம்ம
ஊற வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த ஊற வச்சு வச்சுருந்ததை இப்படி மேலே போட்டு முதிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கொட்டைகள் தனியாகவும் இந்த மேலே இருக்கிற தோல் தனியாகவும் வந்துடும். உள்ளே இருக்கிற ஊன் பகுதி பார்த்திங்கன்னா அதுவும் வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டாக வந்துடுமான்னா இல்லை, நம்மளுக்கு ஒரு 80% வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா முதிச்சுட்டோம்னா முதிச்சுட்டு இதை வந்து தண்ணியில் அலாசனோன்னா மேலே இருக்கிற தோல் பகுதி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிற விதை பகுதி மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு யூஸ் ஆகுங்க. இப்போ வந்து இந்த இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு பொறுக்கிட்டு வந்து ஊற வச்சாச்சு, இப்போ வந்து மிதிச்சுட்டாச்சு. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உலர்த்தி காய போட்டோம்னா நமக்கு தனி விதைகளாக கிடைக்கும். நல்லா முதிச்சுட்டு நல்லா காய வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நல்லா காஞ்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது ஒரு தனி ரேட்டுக்கு போகும். நீங்கள் அடுத்தது வந்து இதை முதிச்சு கழுவி இது எப்படி இருக்குது அவுட்புட்டு அதை காமிச்சிடுறேன் பாருங்க. வேப்பங்கொட்டை 2 விதமாக உள்ள பேக்கிங் பண்ணியாச்சு. இதை கொண்டு போய் நம்ம இதில் மில்லில் போட போகிறோம். ரேட் எவ்வளோ என்னென்னு தெரியல, தற்போதைய நிலை என்னென்னு தெரியல. 1 லிட்டர் தீப எண்ணெய் கேட்டிருக்குறாங்க வீட்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா 5 லிட்ரு கடலெண்ணெய், வேப்பெண்ணெய்க்கு 1 லிட்ரு. இது போக நம்மளுக்கு மிச்சம் வந்தால் தான் நம்மளுக்கு காசு. இல்லை சரியாக போச்சுன்னா டாட்டா பை பை சொல்லிட்டு வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் போட்டு பார்த்தா தான் சரி. 25 கிலோ இருக்கும். மேலே கட்ட தேவையில்லை, நம்ம கேரியர் வச்சுங்காட்டி ஓரளவுக்கு அப்படியே நின்றுக்கும். நம்ம வண்டியில் கிளம்பிட வேண்டியதான். கட்டுறனாலும் கட்டிக்கலாம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு கட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கட்டை போட்டாச்சு. நம்ம ஒன்று வண்டி எடுத்துட்டு கிளம்பிடலாம். கேரியில் நேராக நிற்கிதுன்னு பார்த்துக்கலாம். மட்டும் நிற்கிது. தோலோடு இருக்குதுங்க. இது வந்து முதிச்சு போட்டிருக்குது. இது அப்படிங்குது. பார்க்கலாம். வேப்பங்கொட்டை நல்லா இருக்குதுங்களா? நல்லா இருக்கு, அருமையாக இருக்குப்பா. சூப்பர் கொட்டை. எவ்வளோங்க இதுக்கு ரேட்டு? இதுக்கு ரேட் 90 ரூபா. 90 ரூபாய்ங்களா? கரெக்டான ரேட்டு சொல்லுங்க. கரெக்டான ரேட்டு 70 ரூபாய்க்கு போகுது. சரி சரி சரிங்க. இது 70 ரூபாய்க்கு போட, இது 70 ரூபாய்க்கு போட. இதுங்க இதுதான் 60 ரூபாய்க்கு போகுது, 30 ரூபாய்க்கு தான் போகுது. சரி சரிங்க. இது குறைஞ்சிடுச்சுங்களா? ஓ, சீசனுக்கு போக போக ரேட் குறைஞ்சி போயிடும். ஒரு வருஷம் ஏறி ஒரு வருஷம் குறைஞ்சி போகும். சரி சரி. இல்லை ஒரு டைம் ஒரு நல்லா முதிச்சு கழுவிக்கணும் தான் நம்மளுக்கு நல்ல ரேட்டு. நல்ல ரேட்டு 80 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் எவ்வளோ வரைக்கும் போயிருக்குதுங்க? அதிக விலை 80க்கு போயிருக்குது. சரி சரி சரி. வேப்பங்கொட்டை எப்படி எந்த கண்டிஷனில் கொண்டு வந்தீங்கனாலும் வாங்கப்படும். பாருங்க, இது பாருங்க, இருக்கிறதுலையே மோசமான கண்டிஷனு. அதையுமே ஐயா வாங்கி வச்சிருக்கிற. அப்படி நம்மளுக்கு ஒரு 5 லிட்டருங்களா? என்னென்ன இருக்குதுங்க எண்ணெய் நம்மகிட்ட? எண்ணெய் என்னென்ன வச்சிருக்கிறீங்க? கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தீபெண்ணெய், எல்லாமே இருக்கு. நீங்களே ஆடுறீங்களாண்ணா வெளியே வாங்கி கொடுக்குறீங்களா? கல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், சரிங்க, தேங்காய் எண்ணெய் 3 ஆடுறேன். மீதி விளக்கெண்ணெயும் தீவெண்ணையும் வாங்குறேன். சரிங்க சரிங்க. புண்ணாக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்குண்ணா வேப்ப புண்ணாக்கு விவசாயத்துக்கு தேங்காய் புண்ணாக்கு எல்லா புண்ணாக்குமே இருக்கு. வேப்ப எண்ணெய்ங்கண்ணா? புண்ணாக்குங்களா அது? ஓகே, வேப்ப புண்ணாக்கு. ஓகே ஓகே. வேப்பெண்ணெய் 1 லிட்டருங்களா? ஆமாங்கண்ணா, வேப்பெண்ணெய் 1 லிட்டருங்கண்ணா. நான் பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு கல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் 1 லிட்டரு, வேப்பெண்ணெய் 200 ml வாங்கியிருக்கிறேங்க. என்ன பருப்பு எவ்வளோங்க? பருப்பு 120. 120ங்க. சரி சரி சரி, வரேங்க.
நம்ம பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை பொறுக்கி போட்டு வேப்பெண்ணெய் அதே மாதிரி இதை எண்ணெய் வாங்கியாச்சு வீட்டுக்கு தேவைன்னு சொல்லலாம். வண்டியில் மாட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். டாட்டா பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் வேப்பங்கொட்டை எவ்வளோ போடுறாங்க என்னன்னு சொல்லி தெளிவுபடுங்க.